வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போது புளியோதரை. நிறைய பேர் புளியோதரை பண்ணுவாங்க. அந்த புளி தண்ணி கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் தாளித்து அப்படி மிக்ஸ் பண்ணுவாங்களே. இன்றைக்கி அந்த புளியோதரை அந்த பவுடரை எப்படி பண்ணுறோம், அந்த பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். மொத்தமாகவே இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ். ஒன்று வாழைக்காய், மஞ்சத்தூள், உப்பு, ஆயில். இந்த இன்க்ரீடியன்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சிப்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, புளி 1 லெமன் சைஸ், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். புளியோதரை மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முழுதனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழுமிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7-8 நம்பர், கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பவுடர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோவில் புளியோதரைக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் புளியோதரை பண்ணாலும் அந்த பவுடர் மசாலா லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ண போதில்லை. என்கிட்டனா நான் ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை கடைசியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது இந்த இடத்துல வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புனா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுடர் மசாலா. வறுத்து முடித்த பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கடைசியாக எள்ளு போட்டு வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எள்ளு வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் வெந்தயத்தை போட போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து வீணாகக்கூடாதுல்ல பொருளெல்லாம், அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி நல்லா அரைக்கிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு சின்ன டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணல, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். ஏன்கிட்டனா இதில் நல்லா வறுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே. இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். வறுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு நான் சொன்ன 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன்.
போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடும்போது பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 கிராம்ஸுக்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த இடத்துல இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்போ அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நீங்கள் பவுடர் மசாலாவும் ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கா. இந்த டைமில் அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது தாளிப்புக்கு யூஸ் பண்ண நல்ல கொதிக்க கெட்டியாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. இதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். இந்த சாதம் நீங்கள் வெடிக்கும் போது பர்டிகுலராக வந்து உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம பெருங்காயம் ஆல்ரெடி வந்து பவுடர் மசாலா போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அந்த புளிப்பு தன்மைக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருந்ததுன்னா அது நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் மசாலா. நான் 2 டீஸ்பூன் 1 பவுல் ரைஸ், அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அடடா, அருமையான புளியோதரை. இந்த புளியோதரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கைப்படாமல் அப்படி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கெட்டு போகாமல் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் புளியோதரை. இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து ஒரு அருமையான வாழைக்காய் சிப்ஸு சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வாழைக்காய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காய் சிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணுறேங்க. அதாவது மேலே இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. அப்படியே வச்சா கலர் மாறிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் பஜ்ஜி சீவிர ஸ்லைசர் இருக்குல்ல, அந்த ஸ்லைசரில் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் அந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்லைஸில் வச்சு நல்லா தின் ஸ்லைஸாக பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தின்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துருங்க. 1-2 உடைய ஆரம்பிக்கும், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நடுப்பகுதி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த வாழைக்காவை கட் பண்ணதை அப்படியே தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள். எதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழைக்காவை நீங்கள் டைரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் கலர் வராது. அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ண அந்த வாழைக்காவை எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் ஊருட்ட சொல்லி அப்படியே விட்டுறோம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோஷ் கலர் இருக்கும் அந்த வாழைக்காய் மேலே. நம்ம அந்த தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே மெதுவாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் புளியும் போது ரொம்ப அழுத்தி புளிஞ்சிங்கன்னா அந்த வாழைக்காய் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு 1 by 1 இந்த மாதிரி எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 1 by 1 போட்டு அழகாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு வாட்டர், அந்த உப்பு வாட்டரை இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சால்ட் ஈவனாக எல்லா இடத்துலையும் போகும். அதுக்கு பிறகு இந்த வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாழைக்காயில் ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்கும், ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் சூடு ஆறின பிறகு சாப்பிட்லாம்.
இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வாழைக்காய் வச்சு எப்படி சிப்ஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.